விர்ச்சுவல் வாரியர்ஸ், நண்பா நண்பீஸ் எல்லாரும் போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. உனக்கே கடிதத்தை யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியாம சொல்லுப்பா. நான் ஓட்டர் சீட் வந்துச்சேன். பேரு அருணா. அப்பா பேரு முருகேசன். ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாண்ணா. ஒரு நிமிஷம்ப்பா. வரலையாப்பா அவனுக்கு? ஆட்டோ போய் கேட்குறான். திமுக கொடியை வச்சுட்டு உட்காந்துருக்கிற ஒருத்தட்ட கேட்குறான், நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஓட்டர் ஐடியா திமுக கரெக்டாக தான் வாங்குவீங்களா? மாநில அரசு எங்களை தடுக்குது. உன் பூத்தி எதுன்றா பள்ளிக்கூடத்தில் தானே இருக்கிறான். உன்னுடைய மாவட்ட செயலாளருக்கு தெரியுமா முதல்ல ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு? முதல்ல உனக்கு எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் இருக்கிறானா? விரிஞ்சவால் வாரியர்ஸுக்கு பூரா ஒரே ஒரு டாஸ்க்கு, எல்லா பேரையும் கூப்பிட்டு விஜய் வீட்டுக்கு போகணும். எல்லா பேரையும் அவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. தேர்தல் ஆணையம் மோசடியில் ஈடுபட்டதை கைது செய்யும். நான் ஒரு தாசில்தாரை தான் கடித்தேன், இன்னைக்கு தமிழ்நாடே என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த நாய் வந்து ஒரு மிதப்பில் சுத்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றது? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்க யாரை பத்தி கேட்டீங்க? அதை ஒரு சொல்லுங்க. அவரு அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான். ஆமா, அப்படின்றப்போ அதிகார மமதையில உதயநிதி பேசுறாரு. அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான், அறிவு இல்லாதவன் புலம்புறான். நீ அறிவு இல்லாதவனா? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தீரடி அவர்கள். வணக்கம். நேற்று தாவேகா சார்பில் எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடத்தியிருந்தாங்க. அதற்கு முன்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அர்ச்சுனா பட்நாயக் கடிதம் எழுதுவதற்கு பதிலாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சில பேர் தாவேகா தரப்புல இருந்து அதை நியாயப்படுத்துறாங்க, இல்லை சரியா தான் எழுதியிருக்காரு, உங்களுக்கு தான் தெரியல அப்படின்றாங்க. உங்களுடைய பதில் என்ன இருக்கு? மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்று நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்துக்கான தேர்தல்கள். அது துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர் வரைக்கும். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள், இது எல்லாவற்றுக்கும் தேர்தல் நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம். இந்த இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தேர்தல் ஆணையம் இருக்கிறது. அதுபோக மாநில தேர்தல் அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து என்ன ரோல் அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, மாநகராட்சி, இந்த தேர்தல்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் நடத்துறதுக்கு அது மாநில அளவிலான நபர். அவங்க தான் மாநில அரசின் கீழே பணியாற்றுவாங்க. அவங்க தனி எலக்ட்ரல் ரோல் வச்சிருப்பாங்க. இவங்க வச்சிருக்கிறது இந்திய அளவில் அவங்க தனி இது மாநில அளவில் இவங்க தனி இது ரெண்டும் வேற வேற. 2 பேர் வச்சிருக்கிற எலக்ட்ரல் ரோலு வேற வேற, 2 பேர் நடத்துகிற கூட்டங்கள் வேற வேற. அதாவது இந்த 2க்கு வித்தியாசம் தெரியாம ஒரு அலுவலகம் தலைமைச் செயலகத்தில் இருக்குது, ஒரு அலுவலகம் கோயம்பேட்டில் இருக்குது. தலைமைச் செயலகத்துக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையருக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. அது போக இதை அனுப்பிட்டு அவர் ஒரு வீடியோ போடுறாரு. இந்த இது வந்து முந்தின நாள் போட்டாங்க, மறுநாள் வீடியோ என்ன அப்படின்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ், நண்பா நண்பீஸ் எல்லாரும் போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. உனக்கே கடிதத்தை யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியாம கோயம்பேட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்க. அந்த கடிதமே திருப்பி வரப்போகுது, இதற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா டெலிவரியே ஆகாது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, போஸ்ட் மாஸ்டர் குப்பையில போட போறாரு. இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றதுக்காக சும்மா ஒரு கடிதம்ன்ற பேர்ல பாவலா. அனைத்து கட்சி கூட்டத்தில் உங்களை எதுக்கு கூப்பிடணும்? ரெகக்னைஸ்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ யாருன்னே தெரியாது, சும்மா ஒரு பேருக்கு லெட்டர் பேட்ல ஒரு கட்சியை போட்டு வச்சுக்கிட்டு நீ என்னையும் கூப்பிடு அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, அந்த வடிவேல் வந்து நானு ரவுடி எல்லாரும் பார்த்துக்க, நான் ஜெயிலுக்கு போறேன் வண்டியில் ஏறுவார்ல, அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு ஆரம்பத்தில் இருந்தே. இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். கட்சியும் கிடையாது, அமைப்பும் கிடையாது, அங்கீகாரமும் கிடையாது. இவர்கள் வந்து தொடர்ந்து இது போன்ற ஜும்லா காட்டுகின்ற வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் நேற்று நடைபெற்ற அந்த மாவட்ட அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டம். யாருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது? எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டனம். எஸ்ஐஆர் நடத்துறது யாரு? தலைமை தேர்தல் ஆணையம். நீங்க அவங்களை கண்டிச்சு பேசுங்க, இல்ல அவங்களுக்கு இருக்கிற இப்ப தலைமை தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆரை நடத்துது. இதே தலைமை தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடியும் எஸ்ஐஆர் நடத்தியிருக்கு, வருஷ கணக்காக நடத்தியிருக்கு. 2002 ஆரம்பிச்சு 2003 வரைக்கும் நடத்தியிருக்கு. 2004 இறுதியில் ஆரம்பிச்சு 2005 வரைக்கும் நடத்தியிருக்கு. வருஷ கணக்காக நடத்தப்பட்ட எஸ்ஐஆரை அதே தேர்தல் ஆணையம் இப்ப ஏன் 1 மாசத்துல நடத்த முயற்சி செய்யுது? தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் மாவட்ட அளவில் அதிகாரிகள் இருக்கிறாங்களா? கிடையாது.
யார் அந்த பணிக்கு ஈடுபடுத்துவாங்க? மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை, பணியாளர்களை பயன்படுத்துவாங்க. அது வந்து ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டெம்பரரி ஸ்டாஃப்ல இருந்து, நகராட்சியில் இருக்கிற டெம்பரரி ஸ்டாஃப்ல இருந்து, ஸ்கூல் டீச்சர்ல இருந்து அவ்வளவு பேரையும் பயன்படுத்துவாங்க. அந்த டீச்சர்ஸ் இன்னைக்கு ஆசிரியர்கள் நாங்க படிவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த சன் நியூஸ்ல இருக்கிற கிளிப்பிங் இருக்கு, நான் அனுப்புறேன், வாய்ப்பு இருந்தா டெலிகாஸ்ட் பண்ணுங்க. சன் நியூஸ்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது எனக்கு தெரிந்து, இது செய்தி பர்பஸ் அப்படின்றதுனால அந்த இதை பயன்படுத்தலாம். அதுல போட்டிருக்கு, அவங்க சொல்றாங்க, அந்த ஆசிரியர் சொல்றாங்க, அதாவது இடம்பெயர்ந்தவர்கள், புதிய வாக்காளர்கள், அப்புறம் இறந்தவர்கள், இந்த மூணுக்கும் வெவ்வேறு கலர்ஸ் இண்டிகேஷன் இருக்கு. இந்த 3 கலர், ஒன்றுக்கு ரெட் இண்டிகேஷன் இருக்கு, இன்னொன்று கிரீன் இண்டிகேஷன் இருக்கு. நீங்க இந்த ஃபார்மை கொடுக்குறீங்க இல்லையா, நீங்க வாங்கிட்டு போற ஃபார்மை அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க, அதுல ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். முந்தா நேத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வரைக்கும் வெவ்வேறு கலர்ல இருந்ததை எல்லாத்தையும் பச்சை கலர்ல மாத்து, எல்லாத்தையும் சிவப்பு கலர்ல மாத்துன்னு நாளுக்கு ஒரு அறிவிப்பா கொடுத்து ஆசிரியர்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு தெளிவான அறிவிப்பே கொடுக்கப்படாத நிலையில அவங்க எப்படி எடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கண்டிச்சு பட்டதாரி ஆசிரியர்கள் பூரா ஸ்ட்ரைக்கு. அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் நீங்க நல்லா கவனிக்கணும், அவங்க வந்து இடைநிலை ஆசிரியர்கள் அல்ல. இடைநிலை ஆசிரியர்கள்லாம் 8ஆம் வகுப்பு வரைக்கும், அவங்க வந்து பிஎட் முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பட்டதாரி ஆசிரியர்கள்னா யாரு? 9th 10th வரைக்கும் எடுக்கக்கூடியவர்கள். அவங்க 10ஆம் கிளாஸுக்கு பாடம் நடத்துற வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜனவரி மாசம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி சிலபஸை முடிச்சா தானே பிள்ளைகளை வந்து பொதுத் தேர்வுக்கு தயார்படுத்த முடியும். அவங்க இந்த வேலையில போட்டு வச்சிருக்கிறீங்க. இதுவே முதல்ல அடாவடி, மாணவர்கள் கல்வி உரிமையை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பறிக்கின்ற வேலை. 2வது, அப்படி போற அதிகாரிகளுக்கு முறையான அறிவிப்பில் இப்ப இதை பத்தி ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? அப்படி ஏதாவது செய்தி வந்திருக்குதா? மாநில அரசு எங்களை தடுக்குது, ஃபார்ம் கொடுக்க விடாம திமுக நிர்வாகிகள் தடுக்கிறாங்க. நீங்க என்ன ஃபார்ம் கொடுத்தீங்க? உங்க ஃபார்ம் எப்படி மாநில அரசு தடுக்கும்? உங்களுக்கு பூத் லெவல்ல முதல்ல ஆள் இருந்தா தானங்க அவங்க போய் ஃபார்ம் கொடுக்குங்க. நான் என்ன கேட்கிறேன், பிஎல்ஓ, பிஎல்ஓனா என்ன? பூத் லெவல் ஆபீசர். அவர் தான் போய் கொடுப்பார். அவங்க சத்துணவு ஆயாவோ அல்லது வந்து இப்ப நகராட்சி பணியாளரோ ஆசிரியரோ வாத்தியாரோ யாரோ ஒருத்தர். அதுக்கு அடுத்து பிஎல்ஏ2. பிஎல்ஏ2னா என்ன? பூத் ஏஜென்ட், பூத் லெவல் ஏஜென்ட் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். உங்களுக்கு பிஎல்ஏ2 இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க எங்கெங்கெல்லாம் கொடுக்க போய் எங்க கொடுக்க, ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 10 முதல் 20 முகவர்களை வந்து போடணும்னு சொல்லி புகார் கொடுங்க. அந்த வாக்குச்சாவடி முகவர் எனக்கு இந்த இடத்துல நீ யாரு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு? ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை பிஎல்ஓ, அசிஸ்ட் பண்றது தான் உன்னோட வேலை. நீ என்ன பண்ணணும், இங்க இந்த ஏரியால வந்து அந்த பிஎல்ஓ போறாங்க அப்படின்னா, ஏங்க இந்த வீட்டுல இன்னைக்கு ஆள் இல்லைங்க, நாளைக்கு வந்தீங்கன்னா இருப்பாங்க, நீங்க இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு முடிச்சுட்டு போகும்போது இந்த வழியா வந்தீங்கன்னா ஆள் இருப்பாங்க, நானே உங்களை கூட்டிட்டு வர்றேன், இங்க ஃபில்அப் பண்ணுங்க. அவங்க ஃபில்அப் பண்ணும்போது முதல்ல 3 பாக்ஸ் இருக்கு அந்த ஃபார்ம்ல. அந்த ஃபார்ம்ல முதல்ல என்னுடைய இது, அதுக்கப்புறம் நான் யாருன்ற அடிப்படையில எனக்கு 2 பாக்ஸ் இருக்கு. நான் 2002க்கு முன்னாடி சேர்ந்தவனா, 2002க்கு பிறகு சேர்ந்தவனா, இது சில தொகுதிகள்ல. சில தொகுதிகளில் 2005க்கு முன்னாடி சேர்ந்தவனா, 5க்கு பின்னாடி சேர்ந்தவனா. முன்னாடி சேர்ந்தா ஒரு பாக்ஸ், பின்னாடி சேர்ந்தா இன்னொரு பாக்ஸ், இப்படி 3 பாக்ஸ் இருக்கு. இந்த 3 பாக்ஸ்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எந்த தாவேக்காரனுக்கா பதில் தெரிஞ்சா சொல்லட்டும். உறவினர் பேர்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உன் உறவினர் பேரா அல்லது நீ உறவினர்னு எழுதியிருக்கிறவருடைய உறவினர் பேரா? இதை சொல்லுங்க அவனை. தெரியாதுங்க. தெரியாத ஃபாரத்தை எப்படிங்க நீ ஃபில்அப் பண்ணுவீங்க? தெரியாத ஃபாரத்தை நீங்க எப்படிங்க மக்கள்கிட்ட போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை உன் வேலை கிடையாது, அது அசிஸ்ட் பண்றதுதான் வேலை. அதை நீ ஒழுங்கா செய்யல, ஏன்னா உனக்கு தெரியாது. நீ என்னைக்கு பயிற்சி கொடுத்த எஸ்ஐஆருக்கு? எல்லாம் போய் பூத் லெவல்ல ஹெல்ப் பண்ணுங்க. எப்படிடா ஹெல்ப் பண்ணுவீங்க? என்ன அடிப்படையில ஹெல்ப் பண்ணுவீங்க? ஜூனியர் ரெட் கிராஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது எதனால வந்தது? ரெட் கிராஸ் அமைப்புல இருந்து வந்தது. ரெட் கிராஸ் என்ன பண்ணும்? சர்வதேச அளவுல போர் நடந்த போது அந்த போர் சூழல்ல உதவி செய்வதற்காக செஞ்சிலுவை சங்கம்னு போட்டு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகள்லாம் மருத்துவ பணியாளர்களை நியமிச்சு அந்த போரில வந்து யார் ஊண்டா இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஜூனியர் ரெட் கிராஸ்ன்னு ஸ்கூல்ல கொண்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க போருக்கு போறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு பேசிக்கா என்ன சொல்லி தருவாங்க? ஆரோக்கியமான வாழ்வுக்கு என்ன தேவை, மருத்துவ உதவி, அவசர உதவியை எப்படி செய்வது, ஒரு அவசர கால சூழலில் நாம் எப்படி உதவி செய்வது. என்சிசின்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன துப்பாக்கி எடுத்து போய் பார்டர்ல சுட போறாங்களா? துப்பாக்கி பயிற்சின்றது அவங்களுக்கு ஒரு பயிற்சி, அறிமுகத்திற்காக வைக்கப்பட்டிருப்பது. மற்றபடி அவங்களுடைய வேலை என்ன? அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு பணியில சின்ன சின்ன அளவுல, பாதுகாப்புனா பெரிய அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த என்சிசி அணி ஒரு ராணுவ அணிவகுப்புக்கு நிகரான ஒரு இதை காட்டுறதுக்காக
பசுமை இதுன்னு ஒன்று இருக்குது. அது என்ன என்எஸ்எஸ். என்எஸ்எஸ் வேலை என்ன? ஊர் ஊரா போய் மரம் நடுறது. அந்த மாணவர்களுக்கு நீங்க பாருங்க, மாசத்துக்கு ஒருக்க அவங்களுக்கு ட்ரில்லு, பரேடு இருக்கும். மாசத்துக்கு ஒருக்க அவங்கள வெளியூருக்கு கூட்டிட்டு போவாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை அவங்கள ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபடுத்துவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க? பிராக்டிஸ் குடுப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவங்கள நீங்க பொது வெளியில அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக. உன் பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு நீ என்ன ஏன் இதெல்லாம் நான் ஸ்கூல் லெவல்ல சொல்றேன் அப்படின்னா, உன் பூத் ஏஜென்டா பள்ளிக்கூடத்துல தானே இருக்கிறான். அவனுக்கு எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்கும்? அவனுக்கு எப்படி நீ பயிற்சி கொடுப்ப? இல்ல அவர் போட்டு நீங்க சொன்னீங்களா, அந்த அவர் போட்ட ஒரு வீடியோ 3 கோடி பேர் பார்த்திருக்காங்க, மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க அந்த வீடியோ பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. அதவே சொல்றாரு. உலகத்தில் அதிகம் பார்க்கப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்கு. வீடியோக்களை பார்க்கறதெல்லாம் சரி, அதுல நீங்க என்ன விழிப்புணர்வு கொடுத்தீங்க? அந்த வீடியோல என்ன சொன்னாரு? ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு சொன்னாரா? அவர் சொன்னது எல்லாமே ஜெனரல் கைட்லைன்ஸ். இதை தான் தேர்தல் ஆணையமே பேப்பரா சொல்லியிருக்குதே. இதை தான் எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றாங்களே. இது ஒண்ணும் இல்ல. ஒரு ஃபார்ம் ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போறான்னா அவன் ரசீது வாங்கணுன்றது சாதாரணமா பலசரக்கு கடையில மளிகை சாமான் வாங்குறவனுக்கு தெரியும். ஒரு அண்ணாச்சி கடையில போய் பலசரக்கு வாங்கினோம்னா, அண்ணாச்சி சிட்டை கொடுங்க அண்ணாச்சி அப்படின்னு வாங்கிட்டு வருவாங்க. இது சாதாரணமாக இருக்கக்கூடிய நடைமுறை. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல தான் பிரச்சனை இருக்குது. அது உனக்கு தெரியாது. அந்த ஃபார்ம் அந்த அதிகாரி எப்படி கையாளுறாருன்றதுல தான் பிரச்சனை இருக்குது. அது உனக்கு தெரியாது. இது எது குறித்தாவது உன் தலைவருக்கு தெரியுமா? தெரியாது. நீ என்ன சொல்ற? திமுக காரன் உன் ஃபார்மை கொடுக்க மாட்டான் அப்படின்ற. ஃபார்ம் கொடுக்கறது பிஎல்ஓ. நீ தான் விரிஞ்சவால் வாரியர்ஸ் ஆச்சே. இந்த விரிஞ்சவால் வாரியர்ஸ் வச்சுக்கிட்டு ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லலாம்ல. ஆன்லைன்ல ஒரு ப்ரொசீஜர் முதல்ல ஓபன் பண்ணல, பிறகு ஓபன் பண்ணிருக்காங்கல்ல. இல்ல அவதையும் சொல்றாரு, அப்படி முடக்குனா அப்படி வந்து உங்களுக்கு ஃபார்ம் வரல அப்படின்னா கூட நமக்கு ஆன்லைன் இருக்கு, ஆன்லைன்லயே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார்ல. ஆன்லைன்ல பண்ணலாம்ல. அதை எத்தனை பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் எங்கேயாவது தமிழ்நாட்டுல வந்து எத்தனை மாவட்டங்கள்ல வந்து இப்ப ஈடுபட்டிருக்கீங்க, பணியில ஈடுபட்டிருக்கீங்க? திமுகவுக்கு எனக்கு தெரியும். நேத்து கூட திமுகவுல அண்ணா அறிவாலயத்துல ஐடி விங் நிர்வாகிகள் எல்லா பேரையும் ஐடி விங்கினுடைய செயலாளர் டிஆர்பி ராஜா தலைமையில ஒருங்கிணைச்சு, யாரு? என்ஆர் இளங்கோ. அவர் மாநிலங்களவை உறுப்பினர். அவரு உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர். அவர் வந்து வகுப்பு நடத்துறாரு. எஸ்ஐஆர்னா என்ன, ஏன் இதை பண்றாங்க, நம்மளுக்கு இதுல என்ன வேலை, நாம இதை எப்படி கையாள போறோன்றத அவர் பாடம் நடத்துறாரு. எதுக்கு? ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்காக. இப்படி ஏதாவது நடத்திருக்கியா நீ? நீ சாவு வீட்டு கேதம் விசாரிச்சதே 30 நாள் காரியம் முடிஞ்சுதான் விசாரிப்பேன்னு உட்கார்ந்துருக்கிற. அதுவும் நேர்ல கூப்பிட்டு தான் விசாரிப்பேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, விரிஞ்சவால் வாரியர்ஸுக்கு பூரா ஒரே ஒரு டாஸ்க்கு, எல்லா பேரையும் கூப்பிட்டு விஜய் வீட்டுக்கு போகணும். அப்பதான் ஹெல்ப் கிடைக்குங்க. நீங்க அவரு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? தலைவன் எவ்வளி தொண்டர் அவ்வளி இல்ல. எல்லா பேரையும் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. தேர்தல் ஆணையம் மோசடியில் ஈடுபட்டதா கைது செய்யப்படுறான். ஃபார்மை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம, சரி அதுல வந்து வாரியர்ஸ்ன்றாரு. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பணி என்ன? அதுக்கு இவங்க என்ன பயிற்சி கொடுத்துருக்காங்க? எதுவுமே கிடையாது. நீ அதை என்ன பண்றன்னா, எஸ்ஐஆர்ல தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டு வைத்துக் கொண்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கிறது அப்படின்ற அந்த உண்மையை அம்பலப்படுத்துவதற்கு மாறாக திமுக தான் இதை செய்கிறது என்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் பொய்யை விதைப்பது, மக்கள் மத்தியில் வன்மத்தை விதைப்பது தான் அவர்களுடைய ஒரே நோக்கம். இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க வந்து இடி ரெய்டு, ஐடி ரெய்டு, தேர்தல் ஆணைய முறைகேடுகள், தேர்தல் ஆணைய வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறதுன்னு இவ்வளவு பிரச்சனைகள் இதோட தொடர்புடையதா இருக்குது. நேற்று உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தாரு. நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சாரு. இந்த ஒரு அறிவுகட்ட ஒரு கூட்டத்தை விமர்சிச்சாரு. அவர் யாருன்னு சொல்லல. ஆனா அவனுக்கு தெரியுது யாரை விமர்சிச்சிருக்கிறாரு அப்படின்றது. அதுக்கப்புறம் பிஜேபி, எலெக்ஷன் கமிஷன், எஸ்ஐஆர், இடி, சிபிஐ இவ்வளவையும் சேர்த்து அவர் பேசுறாரு. இது வந்து ஒரு ஓவராலா அவருக்கு என்ன வியூ இருக்குன்றத பிரசன்ட் பண்றாரு. அது ஒன்றும் இல்லை. நான் போனேன் எதுக்கு? திமுகவினுடைய பயிற்சி பாசறை கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன் அப்படின்னா பயிற்சியாளராக நான் போயிருக்கிறேன். எத்தனை பேர் அதுல பயிற்சி எடுத்திருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேர் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க, அப்படியே கேமரா எடுத்துட்டு என் கூட வாங்க, நான் போய் காட்டுறேன். பெரம்பூர்ல எத்தனை பேர் நிக்கிறாங்க, களத்துல நிக்கிறாங்கன்றதை நான் காட்டுறேன். வட சென்னையில ராயபுரத்துல எத்தனை பேர் நிக்கிறாங்கன்றதை நான் காட்டுறேன். பெஞ்சு போட்டு அவ்வளவு வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எதையுமே செய்யாம சும்மா உட்காந்துக்கிட்டு, வீட்டை பூட்டி உட்காந்துக்கிட்டு, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு, அப்புறம் வந்து என்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல சிறப்பு பொதுக்குழுல ஆதவ அர்ஜுனா பேசிய பிறகு ஒரு வாரமாக திமுக காரங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் வந்து திமுக வாடகை வாய்கள்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்க, நம்மளால 4 பேர் வாழ்ந்துறாங்கன்னா வாழ்ந்துட்டு போகட்டும்,
அப்படின்னு ஆதவ் சொல்றாரு. இது வந்து ஒரு பண்ணையாருக்கே உரிய மிதப்பு. இன்னொரு பக்கம் நீங்க இப்போ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. பிக் பாஸ்ல வந்து அங்க ஒரு 20, 25 பேர்கிட்ட உள்ள போனா 20 பேர் உள்ள போனாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேரா வெளிய வர்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார், தர்பூசணி நட்சத்திரம், திவாகர் டாக்டர்ன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. அது தப்பு. சட்டப்படி அது கூடாது. அது மாதிரி தான் இவங்களும். நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனாலும் நீ சுத்திக்கிட்டு இருக்கிற. 2வது வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு என்ன அப்படின்னா, நட்டிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு உலகமே தன்னால் தான் இயங்குகிறது. இந்த பிக் பாஸ் வீடே தான் இல்லாவிட்டால் கதிகலங்கி போய்விடும். இந்த மொத்த இல்லத்தையும் நான் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு தோரணையில வாழ்ந்துகிட்டு இருப்பார்ல. அந்த மாதிரி தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்க. எல்லாருமே வாதம்ன்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. என்னன்னு விமர்சனம் பண்ணாங்க? எல்லாரும் உன்னைய பத்தி பேசுறாங்கன்றதுக்காக, இப்ப நாடு முழுக்க ஒரு பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. என்னது? நாய்க்கடி. இப்ப நாய் வந்து ராபிஸ் தொற்று. ஆமா ராபிஸ் தொற்று. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தாசில்தார் ஒருத்தர நாய் கடிச்சிருச்சான். அவர் பாவம் வண்டியில போயிருக்கிறாரு. வண்டியில போறவரை விரட்டிட்டு போய் நாய் கடிச்சிருக்கு. இப்ப அந்த வண்டியில போறவரை விரட்டின நாயை பத்தி பேசுறோம்ல. அந்த நாயை பத்தி பேசுறோம். அந்த நாய் வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறிடுமா? அந்த நாய் வந்து அரசியல் கட்சி தலைவரா மாறிடுமா? அந்த நாய் வந்து ஒரு உலக பிரபலமான அல்லது அந்த நாயால் அந்த நாய்க்கு என்ன நினைப்பு அப்படின்னா, நான் ஒரு தாசில்தாரை தான் கடிச்சேன். இன்னைக்கு தமிழ்நாடே என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த நாய் வந்து ஒரு மிதப்புல சுத்துச்சு அப்படின்னா, முதல்ல நாய்க்கு அப்படியான சிந்தனையே வரக்கூடாது. அதையும் தாண்டி அதற்கு இருக்கிற 5 அறிவுல அந்த ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை என்னன்னு சொல்றது? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்க யாரை பத்தி கேட்டீங்க? ஆதவ் அர்ஜுனா. அவரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான மன நோயில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி பேசணும்னா, இப்போ உதயநிதி அவர்களும் வந்து பேசுறாரு. அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான். ஆமா. அப்படின்றப்போ அதிகார மமதையில உதயநிதி பேசுறாரு இப்படி எல்லாம். அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான். இது நல்ல ஸ்டேட்மெண்டா இல்லையா? இன்னொரு பக்கம் அறிவில்லாதவன்னு சொல்றதுல ஊமை இருக்குல்ல அதுல. அது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான். அறிவு இல்லாதவன் புலம்புறான். நீ அறிவு இல்லாதவனா? அப்ப தெரியுது, தமிழ்நாட்டுக்கே தெரியுது அறிவில்லாதவன் யார், வீட்டுக்குள் தூங்கி கொண்டிருப்பவன் யார், அறிவோடு பேசுபவர்களை விமர்சிப்பவன் யார். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால அவனுக்கும் அது புரிஞ்சிருச்சு. நான் இதுதான் அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்த அறிவு திருவிழா மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிற திராணி நான் ஒண்ணு இன்னைக்கு தராசு ஷியாம் சார்ட்ட பேட்டி எடுத்திருந்தேன். அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட அவருடைய வயதுக்கு நிகரான அரசியல் அனுபவம் பெற்றவர். பள்ளி காலத்திலிருந்து அண்ணாவினுடைய பேச்சுக்களை கேட்டு வளர்ந்தவர். கல்லூரி காலங்களிலிருந்து எம்ஜிஆருடைய பத்திரிகையில் வேலை பார்த்தவர். கலைஞரோடு பழகியவர், ஜெயலலிதாவோடு பழகியவர், எம்ஜிஆரோடு பழகியவர், அவர்களுடைய பத்திரிகைகளில் வேலை பார்த்தவர். நீண்ட அரசியல் அனுபவமும் பத்திரிகை அனுபவமும் கொண்டவர். அவர் சொல்றாரு, இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயத்தை எந்த அரசியல் கட்சியும் கடந்த காலத்தில் நடத்தியதே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி உன்கிட்ட ஏதாவது வரலாறு இருந்தா பேசு. புதுசா வந்திருக்கியா, வரலாறை உருவாக்குற வேலை பாரு. ஏன் புழுகுனித்தனத்தை உருவாக்குற வேலையும் பொய் சொல்லித்தனத்தை உருவாக்குற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற? நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது ஒரு வேலையை பாரு. யார் உன்னை என்னன்னு வந்து கேட்க போறா? நீ வந்து உன்னுடைய பூத் ஏஜென்ட்டுகளை லோக்கல் லெவல்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கியா? அவங்கள கூப்பிட்டு ஏதாவது பயிற்சி முகாம் நடத்திருக்கியா? ஃபார்ம் ஃபில்அப் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கியா? உன்னுடைய மாவட்ட செயலாளருக்கு தெரியுமா முதல்ல ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு? முதல்ல உனக்கு எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் இருக்கிறானா? மாவட்டத்துக்கு 4-5 பேர் போஸ்டிங்க போட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும். எதுக்கு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல. இதுல ஊருக்குள்ள ஏற்கனவே இவங்க ரவுடித்தனம் பண்றாங்க என்ற பேச்சு இருக்குது. அதோட சேர்த்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு நீ போனா என்ன நடக்கும் அப்படின்றது மக்களுக்கு தான் வெளிச்சம். அப்ப நீ இங்க பார்க்க வேண்டிய வேலை எதையும் பார்க்க மாட்ட. ஒருத்தன் வேலை பார்க்கறான்னா அவனையும் பிடிச்சி கடிச்சு வைப்ப. இப்ப பிஎல்ஏ இருக்கிறாங்க, திமுகவுடைய பிஎல்ஏ இருக்கிறாங்க. எந்த அதிமுக காரராவது வந்து திமுக காரன் ஓட்ட பறிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, யார் ஓட்ட முதல்ல பறிக்கணும்? திமுக அடுத்த இடத்துல இருக்கிறது யாரு? அவங்க ஓட்ட தானே பறிக்கணும். உன் ஓட்டத்துக்கு புடுங்கணும். உன் ஆளுக்கெல்லாம் ஓட்டே இல்லையப்பா. உன் ஆளுதான் பள்ளிக்கிடமே தாண்டலையப்பா. இன்னும் 18 வயசே முடியலையப்பா. 18 வயசு ஆகாத ஓட்டை எப்படிங்க பறிக்க முடியும்? அதுல ஒருத்தங்க வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் அந்த வீடியோ கூட இவர் அந்த வீடியோவை எப்படி போட்டிருக்கிறாரு. விஜய் வந்து ஒரு வீடியோ போட்டாரு. பலருக்கும் அதிர்ச்சி. விஜய் எப்படி இப்படி ஒரு வீடியோவை ரெடி பண்ணாரு அப்படின்றதுல தன்னுடைய கட்சி சின்னம் கிடையாது, தாவேக்கா கொடி கிடையாது, இல்லாம ஒரு ஒயிட் ஸ்கிரீன் முன்னாடி நின்று பேசுறாரு அப்படின்னா எந்த விளம்பரமும் இல்லாம மக்கள் மத்தியிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா அவருடைய இல்ல நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும். அவர் ஏன் அந்த வீடியோ போட்டாருன்றதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. இதா இருக்கு பாருங்க. நாங்க எஸ்ஐ ஆரம்பித்திருக்கோம். இப்போ புதுசா சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா
முக்கியமா நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இதை யார் பண்றாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்ப இப்படி ஒண்ணு சொல்றாரு இல்லையா? ஏன் இந்த வீடியோ போட்டாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இந்த புகாரை சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அந்த புகார் இதுதான். சொல்லுப்பா. நான் ஓட்டர் சைடு வந்துச்சேண்ணா. பேரு அருண்ண்ணா. அப்பா பேரு முருகேசன். ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாண்ணா. ஒரு நிமிஷம்ப்பா. வரலையாப்பா அவனை? யார்கிட்ட போய் கேட்குறான்? திமுக கொடியை வச்சுட்டு உட்காந்துருக்கிற ஒருத்தட்ட கேட்குறான். நீங்க உங்க ஏரியாவில் ஓட்டர் ஐடியா திமுக கரெக்டாக தான் வாங்குவீங்களா? திமுக கரெக்டாக தான் அப்ளை பண்ணுவீங்களா? நீங்க கேட்டா எந்த கட்சிக்காரங்கனாலும் உங்களுக்கு ஃபார்ம் வாங்கி கொடுக்கறதுக்கும் நீங்க ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணி இது வாங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது வேற. அவர் கொடுத்தாதான் அது உனக்கு வந்து சேரும். இல்லைன்னா உன்னால ஓட்டர் ஐடி வாங்க முடியாது. உன்னோட ஓட்டர் ஐடியை அவர் பிடிங்கி வச்சுக்கிடுவாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, தாவேகா சார்பா வந்து இந்த 20 லட்ச ரூபா கொடுக்க போறதா அந்த அறிவிப்பு வந்தது இல்லையா? அது தொடர்பா இடையில வந்து இந்த உச்சநீதிமன்றத்துலலாம் வழக்கு நடந்துச்சு. அதுல அந்த வழக்கு ஒருத்தர் பேர்ல போடப்பட்டது. அவரே சொன்னாரு, என் பேர்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க, எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவருடைய பேட்டி ட்ரைப்ஸ்ல இருக்கு. நீங்க அதை போய் பாருங்க. அவர் கடன் வாங்கியிருப்பாரு. அதை திருப்பி மீட்கிறதுக்காக சிலர் உதவி செய்தாங்க அப்படின்னு அதிமுக காரங்க பேரை சொல்லுவார். அந்த கடன் எதை வச்சு அவர் வாங்கினாருன்றதையும் சொல்லியிருப்பாரு. ஆதார் கார்டை வச்சு கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மக்களுடைய அறியாமையை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. நீங்க அந்த கார்டை கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஆதார் கார்டு இல்லைன்னு ஆயிருமா உங்களுக்கு? கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அண்ணன் ஆதார் ஒரிஜினல் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்லுங்க. ஆதார் டவுன்லோட் பண்ணி அழகா அட்டையில பிரிண்ட் அவுட் எடுத்து லாமினேஷன் போட்டு கையில கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வீடு தேடி இன்னொரு ஆதார் கார்டு உங்களுக்கு கையோட வந்து சேர்ந்துடும். இதுதான் நிலவரம். ஆனா அந்த ஆதாரை வாங்கி வச்சுக்கிட்டு இதை வச்சாதான் உனக்கு கடன் தருவேன்னு ஒருத்தன் மிரட்டி இருக்கிறான் அப்படின்னா மக்கள் எந்த அளவிற்கு அறியாமையில் இருக்கிறார்கள், அதை எவ்வளவு பேர் பயன்படுத்துறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த கும்பலம் பண்றது. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. நீங்க வேற ஆபீஸ் லீவ் போட்டு போட்டோ எல்லாம் எடுத்து சொன்னீங்க. கொஞ்சம் பாருங்கண்ணா. அப்பா வந்தா வந்துருச்சுன்னு சொல்ல போறோம். உனக்கு வரலப்பா. நீங்க கொஞ்சம் பாருங்கண்ணா. தம்பி இங்க என்னடா? இவர் இன்னைக்கு தான் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறாராம். என்ன சொல்றான்? ஆபீஸுக்கு லீவ் போட்டு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன், கார்டு கொடுங்கன்னு கேட்கிறான். போட்டோவே இன்னைக்கு தான் எடுத்தனா கார்டு இன்னைக்கு வாங்க. அப்போ மக்கள் மத்தியில ஒரு முட்டாள்தனத்தை ஊக்குவிக்கின்ற வேலையைத்தான் செய்கிறார்கள். உதயநிதி ரொம்ப சரியாக சொல்லி இருக்கிறாரு. அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான், அறிவு இல்லாதவன் பங்களாவுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறான். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.